அதாவது ஒருவர் வந்து வீடெல்லாம் கட்டி அழகா வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் ஒரு நிலத்தை என்ன செய்யறாரு, பணத்தை போட்டு ஒரு நிலத்தை வாங்கி வச்சுக்கிறார். இதுக்கு சக்காத்து கடமையா அப்படின்றதுல அறிஞர்களுக்கு மத்தியில இரண்டு கருத்து இருக்குது. இரண்டு கருத்துன்னா, ஒரு விஷயத்துல அவங்க உடன்பாடு என்ன, நீங்க ஒரு தேவைக்காக ஒரு நிலத்தை வாங்கி வச்சிருந்தால் அதுல சக்காத்து கடமை இல்லைன்றதுல அவங்க உடன்பாடாகிறாங்க. எது, ஒரு நிலத்தை வாங்குறோம், ஒரு நிலத்தை வாங்கிட்டாச்சு, இந்த நிலம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் மகனுக்கு வீடு கட்டு கொடுக்க, மகளுக்கு ஒரு வீடை கட்ட, அல்லது நம்மளோட ஒரு வேறொரு வேலைக்கு பிசினஸுக்கல்ல, இப்படி ஒரு நிலம் வாங்கி வச்சிருந்து ஒரு தேவைக்காக நீங்க வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு சக்காத்து கடமை இல்லை. ஆனால் எதுல கருத்து முரண்பாடு வருதுன்னா, சும்மையே பணமா வச்சுப்பான், நிலமா மாத்தி வைப்போம், ஒரு சேஃப்டியா இருக்கட்டும் என்று பணத்தை சேவ் பண்ற நோக்கத்தில் ஒருவர் என்ன செய்யறாரு, அந்த நிலத்தை வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ அவர் ஒரு பெரிய ஒரு பிசினஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணல, ஆனா பணமாக என்ன செய்யறாரு பார்க்கிறாரு, நினைச்சா நம்ம வித்துட்டு பணமாக்கிடலாம் என்பதற்காக வாங்கி வச்சிருந்தால் ஜக்காத்து கடமையா இல்லையா, இதுல ஒரு கருத்து முரண்பாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்குது. சில அறிஞர்கள் வந்து அதாவது சம்பந்தமாக, அதாவது ஜக்காத்துல் அராதி, நிலத்துடைய ஜக்காத் என்ற அந்த இடத்துல வந்து ஒரு அறிஞர் ஒரு ஆய்வு அந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு என்னன்னா, பணத்தை சேவ் பண்றதுக்காக அது நிலமாக மாற்றப்பட்டிருந்தால், இந்த நோக்கம் அதுல இருந்தால், அது அவருக்கு தெரியுமே, இருந்தால் அவர் கட்டாயம் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதுல ஏண்ட பதில் அல்லாஹு ஆலம், எனக்கு அதுல ஒரு முடிவு என்னது சொல்ல முடியல, அதுல ஒரு முடிவு சொல்ல முடியும். நிலத்தை ஒருத்தர் வாங்குறாரு, தேவைக்காக வாங்குறாரு, அவருக்கு ஜக்காத் இல்லை, அது நிச்சயம். நிலத்தை இன்னும் ஏதோ ஒரு தேவைக்கு வாங்குறீங்க, வீடு கட்டவோ என்ன எதுக்கு ஒரு தேவைக்கு வாங்குறீங்க, ஜக்காத் கடமை இல்லை. ஆனா வெறும் அதை இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கம், அதாவது நம்ம பணமா வைக்காம நிலமா வைப்போம், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கொள்வோம், வீடு கட்டல பணமாக்குறதுக்கு, அதுக்காக வேண்டி வச்சால் இது கிட்டத்தட்ட வியாபாரத்துக்கு நெருக்கம். ஏன்னா எல்லா அறிஞர்களும் நிலத்தை வந்து வியாபாரத்துக்காக ஒருத்தர், அதாவது ரியல் எஸ்டேட் பண்றாராக இருந்தால் அவர் வந்து நிலத்துக்கு ஜகாத்து கொடுக்கணும். ரியல் எஸ்டேட் பண்றாரா இருந்தால் அவர் ஜகாத்து கொடுக்கணும். இவர் ரியல் எஸ்டேட் பண்ணல, ஆனால் நிலத்தை வாங்கி வைக்கிறாரு, பணமா புறம் மாத்திக்கொள்ளலாம் அப்படின்றது, இவருக்கு ஜகாத்து கடமையா இல்லையான்றதுல இந்த முரண்பாடு வருது. அல்லாஹு ஆலம் இதுல வந்து என்ன முடிவு எடுக்கிறேன்னு என்ன செய்யல விளங்கல. ஏன்னா நேரடியான ஒரு செய்தி குர்ஆன் வசனமோ ஹதீஸோ இது புரிஞ்சுக்கிற அமைப்புல இல்லை. ஆனால் இது சில நிறைய அறிஞர்கள் எழுதிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இது நான் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து என்ன செய்யணும், கொஞ்சம் படித்தால் நம்ம ஒரு முடிவுக்கு என்ன செய்யலாம், வரலாம் இன்ஷா அல்லாஹ். நிலங்களுடைய ஜக்காத்துன்ற ஒரு தனி நூலே என்ன செஞ்சுக்குது, தயாரிக்கப்பட்டிருந்து அதை முழுமையாக வாசித்தும் கூட முடிவு ஒன்றுக்கு என்ன செய்ய முடியல, அது வர முடியவில்லை. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.